Hello guys. Hi guys. கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்ரா ஃபோர்ட் அண்ட் இங்கே தான் ஷாஜகான் மும்தாஜ்லாம் தங்கியிருந்தாங்க. வாங்க போய் பார்க்கலாம் உள்ள என்னென்ன வசதியோடு தங்கியிருந்தாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். Surrounded by two walls, this inner wall about 70 feet, outer wall 40 feet. The boat is there, those days snakes, crocodiles, it was the part of the protection of the fort. This fort well divided into two parts. You will pass this main slope, left hand side about mile area was under Mughal army, half mile under palaces. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதான் ஆக்ரா ஃபோர்ட். இங்கே ஷாஜகானும் மும்தாஜும் தங்கியிருந்தாங்களாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி ரூமாக இருக்கா. இந்த ரூமில் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். கெஸ் பண்ணுறீங்க பார்ப்போம். அண்ட் இதான் கைஸ் அந்தபுரமா. திஸ் இஸ் கால்ட் அந்தபுரம் ஆஃப் ஷாஜகான். பார்த்தீங்கன்னா 300 பொண்ணுகள் இருந்தாங்களாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேர் வந்து மனப்பாடம் பண்ண முடியாமல் ரிஜிஸ்டரில் 1 2 3ன்னு வச்சுருந்தாராம். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரேப்ஸ் தோட்டமாக இருந்துச்சான். அண்ட் அதோட 2 கிரேப்ஸ் மரம் மட்டும் என்ன வச்சுருக்காங்களாம். இங்கே ஒரு கிரேப் மரம், அங்கே ஒரு கிரேப் மரம், சுற்றி வந்து அந்தபுரம். அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து ஷாஜகானோட மும்தாஜோட பெட்ரூம் பேலஸ். பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ்க்கு வந்து கதவே கிடையாது. கர்டன் போட்டு தான் ஃபுல்லாக மூடியிருந்தாங்களாம். கர்டன் போட்டு தான் மூடியிருப்பாங்க. அண்ட் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு வீடும், பேலஸ்க்கு அங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்களாம். இட்ஸ் ஸோ நைஸ். இங்கே தான் இருந்திருக்காருப்பா அந்த மனுஷன். ஜாலியாக ஜம்முன்னு வாழ்ந்துருக்கான். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஷாஜகானும் மும்தாஜ் அந்த பெட்ரூமா. பார்த்தீங்கன்னா கதவே கிடையாது. அண்ட் இங்கே தான் அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி வந்து வாழ்ந்த இடம். அண்ட் இங்கே தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க 2 பேருமே. அண்ட் இங்கே ஃபுல்லாக கர்டன்ஸோடு தான் இருக்குமா. அந்த விண்டோஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய விண்டோஸு. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. பெட்ரூம் வந்து டேரெக்டாக பார்த்தாலே நமக்கு தாஜ்மஹால் தெரியுது. அந்த யாரையும் நம்ம கதை கேட்டிருக்கோம், யாரையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்க இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தாஜ்மஹால் தெரியுற மாதிரி சம்திங் ரிலேட்டடு எங்கள் ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லிக் கொடுத்தாங்க. பட் டோட்டலி ஃபர்காட் இருக்காது. இந்த யாராச்சும் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஸ்டோரி சொல்லுங்கள். ஓகேவா? இது தாஜ்மஹால் செம்ம அழகாக தெரியுது. சுற்றி பில்டிங்கே கிடையாது, சூப்பராக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து தாஜ்மஹால் ரொம்ப அருமையாக தெரியுது. அண்ட் ஆஸ்பர் ஹிஸ்ட்ரி என்னென்னா ஷாஜகானோட பையன் வந்து அவுரங்கசீப் வந்து அவங்க அப்பாவை வந்து சிறைப்பிடிச்சு வச்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இல்லை ஒயிட்டு தாஜ்மஹால் மாதிரி பிளாக் தாஜ்மஹால் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னான்னா இல்லை பையன் சொன்னான்னு முன்னாடியே ரொம்ப செலவு பண்ணி ஒரு ஒயிட் தாஜ்மஹால் கட்டிட்ட கருப்பெல்லாம் கட்ட முடியாது, காசு இல்லைன்றோன்னா அவனை வந்து அவங்க அப்பா சொந்த பையனே வந்து அவங்க அப்பாவை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் பாவம் ஆசையாக கட்டினது தாஜ்மஹாலை பார்த்துருக்காரு. வயசான காலத்தில் கண்ணும் தெரியாமல் போச்சான். அதனால் பார்த்தீங்கன்னா ஷாஜகானோட பொண்ணு ஒருத்தி வந்து கண்ணாடி வந்துச்சு. அந்த கண்ணாடியில் வந்து தாஜ்மஹால் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் பார்க்குறான்.
இதான் இந்த கதை. அங்கே இருக்க அந்த இடம், அங்கே இருந்தால் பார்ப்பாரான். ஏன் இங்கே இப்போ அங்கே விட மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் பப்ளிக்லாம் உள்ளே போய் கல்லெல்லாம் எடுத்து ஐ லவ் யூ டூ யூ நோ மீன்லாம் எழுதுறாங்களாம். அதனால தான் விட்டுட்டாங்க. எங்கடா இப்படி பண்ணுறீங்க? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து பார்த்தீங்கன்னா 38 வயசுலேயே இறந்து போயிட்டாங்களாம். மும்தாஜ் இறந்து போய் 35 வருஷம் கழிச்சு தான் ஷாஜகான் இறந்துருக்காரு. பாவம், மிஸ் பண்ணிட்டான் தலைவன். பட் நைஸ் வியூ கைஸ். அண்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நேரில் பார்க்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பாருங்கள். அந்த கதை வந்து உங்களுக்கு அப்படியே ரியாலிட்டியாக நீங்கள் வந்து அப்படியே எக்ஸாம்பிள் எழுதுறப்ப அப்படியே ஃபீல் பண்ணியே எழுதலாம். அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் வாங்க போகலாம். இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க தெரியுமா? எல்லாத்தையும் பக்காவாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, அருமையாக கட்டியிருக்காரு. தாஜ்மஹால் அருமையாக கட்டியிருக்காரு ஷாஜகான் அவர்கள். அண்ட் ஷாஜகான் வந்து ஒயிட் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது ஒயிட் மார்பிள் ஒயிட், பிகாஸ் ஒயிட் தான் சிம்பிள் ஃபார் லவ் பீஸ் அந்த மாதிரி சொல்லி தான் அவர் கட்டியிருக்காராம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் வாழ்ந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல் இருக்கா, அது வந்து ஒரு ஏதோ ஒரு அங்கே தான் வந்து ராஜா உட்காந்துருப்பாரான். சுற்றி வந்து தான் மினிஸ்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அண்ட் இங்கே ஒரு கல் இருக்குது சார் வந்து. அண்ட் பார்த்தீங்கன்னா 1808 நம்ம லேக் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிட்டிஷ் அவர் வந்து பாம்பு போட்டுருக்காங்க. அந்த கல்லில் பட்டு அந்த பாம்பு அந்த கெனப்பி வந்து அந்த புல்லட் அதில் பவுன்ஸ் ஆகி மேலே ஒரு ஹோல் காமிக்கிறேன். அந்த ஹோலில் போயிடுச்சு. அது செம்மையாக காமிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பார்த்தோம். சப்போஸ் அதை வேறு வீடியோ போட்டிருந்தேன்னா மறக்காமல் நான் கார்டில் போடுறேன், தாஜ்மஹால் வீடியோ பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து ஆக்ரா ஃபோர்ட் பார்த்துருந்தோம். அண்ட் அடுத்து வந்து மதுரா கிருஷ்ணா டெம்பிள் அதையும் பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ மூணையும் பார்த்துட்டு அகெயின் பேக் டு டெல்லி போகிறோம். அண்ட் மதுரா கிருஷ்ணா போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவுமே அலௌடு கிடையாது. ஃபோனாக இருக்கட்டும், இதுவுமே ஒரு சின்ன பர்ஸ் மட்டும் தான் அலௌடு. மிச்சபடி இந்த எக்யூப்மெண்ட்டுமே இந்த இதுவுமே உள்ள அலௌடு கிடையாது. ரொம்ப ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா மதுரா கிருஷ்ணா டெம்பிளுங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே தான் கிருஷ்ணர் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கே தான் வந்து கிருஷ்ணரோட அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ தட் வந்து பெரிய டெம்பிளாக இங்கே இருக்குது. ராதா கிருஷ்ணரோட இதெல்லாம் கோயிலெலாம் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மதுரா கிருஷ்ணா டெம்பிளையும் போய் பாருங்கள். நான் இந்த இதையுமே உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பார்க்கிங்லேருந்து. அண்ட் வி ஆர் கோயிங் பேக் அகெயின் டு டெல்லி. அண்ட் வாங்க டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் 9 மணிக்கு ட்ராப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டாக 12 மணினா 12 மணி, 12 மணினா 12 மணி, 3 மணினா 3 மணி, 5 மணினா 5 மணி, கரெக்டாக 45 மினிட்ஸ் தான் இங்கே டைம்னா 40 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்குள்ளே ஷாப்பிங்க்கெலாம் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. ஸ்வீட் வாங்குறதுக்கு, மதுராவில் ஸ்வீட் வாங்குறதா இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மதுராலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் வந்து வேறு பால்கோவா ஃபேமஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது வாங்குறதுக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஹோல் டே இஸ் ஸோ டயர்ட் கேஸ். பார்த்தீங்கன்னா ஆக்ராலாம் நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவ்வளோ வெயில் இருக்குது, முடியவே இல்லை. இப்போ ஏசிக்குள்ளே உட்காந்தனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் வெயிலெலாம் பக்கத்துலேயே வர மாட்டேங்குது ஊருக்கு. நைஸ் ட்ரிப், ஒன் டே ட்ரிப் ஆக்ரா வந்து ஓகே. நம்மளால் ஒரு நாளைக்கு 3 பிளேஸ் தான் கவர் பண்ண முடியும். அதை பெஸ்ட்டாக நம்ம பண்ணியாச்சு. அண்ட் வி ஆர் கோயிங் பேக். நைட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி. அண்ட் டுமாரோ நைட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி. அண்ட் டுமாரோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் 18ல் வாரணாசி போகிறோம். ஸ்டே கனெக்டட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சவுண்ட் டப்பாவை தட்டிட்டு போங்க. Loves me like you used to. Sometimes we're not ourselves. There's no one I can turn to. And I know all the feelings that we share.